கொஞ்ச நாள் ஐஸ் வாட்டர் குடிக்கணும் போல இருக்கு. வெளியில போனா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப ஜில்லுன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணுல அழுக்கு சேர்றதோ இல்லாட்டி நீங்க காலையில பிரஷ் பண்ணாலும் சாயந்தர டைம்ல வந்து வாயில கொஞ்சம் அழுக்கு சேர மாதிரி இருக்கு, பல் விளக்காதப்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்கன்னா, வீட்டில் அம்மாக்களோ நல்லா வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு கொஞ்ச நாளாவே அப்பா ரொம்ப அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கணும் போல இருக்குது அப்படின்வாங்க. ஜென்ரலாக டயர்டாக இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறது தான், இல்லை எவ்வளோ தூங்கினாலும் அந்த தூக்கம் பத்தலை, இவ்வளோ தூங்கினாலும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்றவங்களும் அவங்களோட சர்க்கரையே இல்லாட்டி ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற எனக்கு ஜாப், இப்போ பாரு மென்டல் டென்ஷன் இல்லை வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை வரலாம் சர்க்கரை வியாதி அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வார்னிங் சிக்னல்ஸை மனசில் வச்சுங்க. வருமுன் அறிவோம் உடல் நலம் காப்போம் அப்படின்ற தொடர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு மழை வரப்போகுதுன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ஒரு கருமையான மேகங்கள் இருக்கும், தூரத்துலேருந்து மண் வாசனை அடிக்கும். அப்போ நமக்கு தெரியும், ஓஹோ நம்ம இடத்துல இப்போ மழை பெய்ய போகுது, கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், காய வச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னறிவு இல்லையா? அதே மாதிரி நமக்கு வரப்போகின்ற பெரிய வியாதிகள், மெட்டபாலிக் டிசீஸ், அது வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பித்தப்பை கல்லாக இருக்கட்டும், இது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடல் இது மாதிரியான ஒரு வார்னிங் சிம்டம்ஸ், சமிகைகள் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரியான சமிகைகள் நமக்கு கொடுத்தா நம்மளும் இந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிக்கலாம். அது எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, ஒருவேளை வந்துட்டாலும் ஆரம்ப கட்டத்திலேயே இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விவரிக்கிற தொடர் தான் இந்த தொடர். ஸோ இதில் நமக்கு வரப்போகிற சிம்டம்ஸை பற்றி, ப்ரோட்ராமல் சிம்டம்ஸ் அப்படின்ட்டுன்னு இதை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, இந்த அறிகுறிகள் வரும்போதே இதற்கான டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ பண்ணிட்டா வியாதியிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த தொடரில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து சர்க்கரை வியாதி. நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி வந்து இருக்கிறதே பெருசாக தெரியாது. அதாவது செக்கப்புக்கு போவாங்க, இயர்லி செக்கப்னு. இப்போ தான் எந்த லேப் படுத்தாலும் விதவிதமான பேக்கேஜில் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், வாட்ஸ்அப் இல்லை மெயில்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த பேக்கேஜ் பண்ணுங்க, 1500 நாங்கள் இவ்வளோ 78 டெஸ்ட் பண்ணுறோம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி கேஷுவலாக போய் ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா சர்க்கரையோட, ஐயோ எனக்கு அதுக்கான சிம்டமே இல்லையே, எப்படி சர்க்கரை வியாதி வந்தது எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் வந்து உடனே ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க. ஐயோ எனக்கு வந்துருச்சா, சுகர் வந்துருச்சா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் சர்க்கரை வியாதியை புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, சர்க்கரை வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும், மருந்து சாப்பிட்டாலும் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அது கண்ணை பாதிக்கலாம், இல்லை கிட்னியை பாதிக்கலாம், வேற ஏதாவது ஒரு தீராத பிரச்சனையில் கொண்டு போய் விடலாம். ஸோ ஆயுசுக்கும் மருந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நிறைய பேர் வந்து சர்க்கரை வியாதியை பற்றி மனசில் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னாடியே வந்து உடம்பு வந்து சில சமிகைகள் கொடுக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அப்போ போய் டெஸ்ட் பண்ணால் ஒருவேளை சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணி அந்த HbA1c வந்து சீக்கிரமா கட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். அதனால என்னோட அப்பா அம்மா சர்க்கரை வியாதி இருக்கு, அதனால வந்து எனக்கு வந்துருமோ அப்படின்னு பயம் இருக்கிறவங்க, இல்லாட்டி எனக்கு எப்பயுமே உட்காந்து பண்ற வேலை தாங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்காந்து பண்ற பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப், எனக்கு சர்க்கரை வியாதி வர்ற வாய்ப்பு இருக்கும்னு பயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்லாட்டி ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற எனக்கு ஜாப், இப்போ பாரு மென்டல் டென்ஷன் இல்லை வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு ஒரு வேலை வரலாம் சர்க்கரை வியாதி அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த வார்னிங் சிக்னல்ஸை மனசுல வச்சுங்க. எப்பெல்லாம் இது மாதிரி சிக்னல்ஸ், ஏதாவது ஒரு சிக்னல் வந்தால் நீங்கள் கவலைப்பட வேணாம், ஒரு 4-5 சிக்னல் சேர்ந்து வருது வார்னிங் சிம்டம்ஸ் மாதிரி, இந்த ப்ரோட்ராமல் சிம்டம்ஸ் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக போய் இந்த டெஸ்ட்டை பண்ணுங்க. என்னென்ன டெஸ்ட் பண்ணணுன்றதை பற்றி கடைசியில் பார்க்கலாம். நார்மலி சர்க்கரை வியாதி வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே கை கால் எரிச்சல் இருந்தால் சர்க்கரை வியாதி, இல்லாட்டி வெயிலில் சுற்றிட்டு வந்தோம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப நாழியாக நம்ம வந்து சாப்பிடாம இருந்தேன் ரொம்ப வந்து மயக்கமாக வருது அப்படின்னா சர்க்கரை வியாதி இருக்கும், இல்லாட்டி ஏதாவது புண்ணு வந்தது ஆறாமல் இருந்தால் சர்க்கரை வியாதி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு. இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பு கொடுக்குற சமிகைகள் என்னன்னா,
ஒன்று ஒரு ஆயுர்வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, இது ஆசியா சொப்ன சுகம் அப்படின்ட்டு. நல்லா துருதுருன்னு ஓடி ஆடி இருக்கிற நம்ம பிள்ளைங்களோ வீட்டில் அம்மாக்களோ நல்லா வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு கொஞ்ச நாளாவே அப்பா ரொம்ப அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கணும் போல இருக்குது அப்படின்வாங்க. ஜென்ரலாக டயர்டாக இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறது தான். ஆனால் நல்ல ஏசியில் படுத்தா நல்லா இருக்குது அப்படின்ட்டுன்னு சொல்கிறவங்களோ, இல்லை எவ்வளோ தூங்கினாலும் அந்த தூக்கம் பத்தலை, இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா தூக்கம் வேணும், இவ்வளோ தூங்கினாலும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்றவங்களும் அவங்களோட சர்க்கரையே ஒரு சின்ன சர்க்கரை வியாதி இருக்கா அப்படின்ற அலர்ட்னஸ் மைண்டில் வரணும். ரெண்டாவது என்னன்னா, அதிகப்படியான ஒரு கோல்டான விஷயங்களை விரும்புறது. இப்பயும் ஏசி பிடிக்காது, ஆனால் கொஞ்ச நாளாக ஏசி பிடிக்குது, கொஞ்ச நாளாக ஐஸ் வாட்டர் குடிக்கணும் போல இருக்கு, வெளியில் போனால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப ஜில்லுன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்கன்னா உடனே ஒரு அலாம் பெல் அடிக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி கண்ணில் அழுக்கு சேர்றதோ, இல்லாட்டி நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ணாலும் சாயந்தர டைமில் வாயில் கொஞ்சம் அழுக்கு சேர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பல் விளக்காதப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க, அது மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த அலாம் சிக்னல்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அதிகப்படியான பசிக்கிறது, பசிச்சு சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி உடனடியாக பசிக்கிறது, அப்புறம் அடிக்கடி யூரின் போகிறதால அடிக்கடி தாகம் எடுக்கிறது, நார்மலாக தான் தண்ணி குடிப்போம் ஆனாலும் நாக்கு வறண்டு போகிற மாதிரி இருக்கிறது, இது மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சர்க்கரை வியாதி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வார்னிங் அது. சர்க்கரை நோய் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, அதிகப்படியான வியர்வை, ரொம்ப வேர்க்கிறது, அந்த வேர்க்கிறதால ஒரு விதமான ஸ்மெல் வருது, வாயிலேருந்து ஒரு ஸ்மெல் வருது, இது ரொம்ப காமனாக இருக்கும். இது மாதிரி துர்கந்தம் பண்ணுறது என்ன ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ் சரியா இல்லாத பட்சத்தில் இது வரலாம். இப்படியே இருக்கு அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே சர்க்கரை வரும்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிம்டம் என்னன்னா, இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கழுத்தை சுற்றி அவங்களுக்கு ஒரு கருமையாக படர்ந்துருக்கும். அப்படி கருமையாக படர்ந்திருந்தாலே அவங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உடம்புல சுரக்கிற இன்சுலினை நம்மளுடைய திசுக்கள் உபயோகிக்காது. அதனால என்ன ஆகும்னா, இந்த பேங்க்ரியாஸ் அதிகப்படியான இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி அதிகப்படியான இன்சுலின் சுரக்கும் போது அதனால அந்த மெலனின் சேஞ்சஸ்னால அந்த கருப்பு தன்மை ஏற்படலாம். கழுத்தை சுத்தி கருப்பு திட்டா வருது. நிறைய ஜென்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இங்க நெத்தியில இந்த இடத்துல அப்படியே கருப்பா வருது, இல்ல கையில ஒரு பக்கம் அப்படியே கருப்பாயிட்டு வர்றதெல்லாம் இருக்கும். இது மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா எய்தர் அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ இல்ல ஃபேட்டி லிவர் இருக்கலாம், ஆர் அவங்களுக்கு ஆல்ரெடி சர்க்கரை வியாதி வந்திருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப உதாரணத்திற்கு நீங்க வெளில போயிட்டு வரீங்க, அதனால இந்த டீஹைட்ரேஷன்ல நாக்கு வறண்டு போகலாம், இல்லாட்டி அதிக உப்பு இருக்கிற ஐட்டம் இல்ல காரம் இருக்கிற ஐட்டம் சாப்பிடுறீங்க, அதனால உங்களுக்கு அடிக்கடி தாகம் எடுத்தா அந்த சிம்டம் எல்லாம் நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல ஏதாவது ஒரு 4-5 உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இமீடியட்டா சர்க்கரை இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்க்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு குண்டான ஒரு சர்க்கரை நோயாளி வர்றாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு கொடுக்குற மருந்தும் ஒரு ஒல்லியான சர்க்கரை நோயாளிக்கு கொடுக்குற மருந்தும் ஒண்ணா இருக்காது.